2026 பொறுத்த வரைக்கும் பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மாத கிரகங்கள் வழக்கம் போல ஒவ்வொரு மாதத்திற்கும் அடுத்தடுத்த ராசிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும். குரு மற்றும் 2026 ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. ஸோ குரு உச்சம் பெறக்கூடிய நிலை இந்த வருடம் உண்டு. மற்றபடி கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லை. பட் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரு உச்சம் பெற்ற நிலையில் செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதிலும் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கிருந்து சனியை பார்க்கவும் செய்யறாங்க. இது ஒரு விசேஷமான அமைப்பு. அது தவிர இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே ராசிக்குள்ளேயே 2-3 கிரகங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு விசேஷமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். 2025 நான் குட் வெர்சஸ் ஈவில் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா 2025 சுப கிரகங்களாகட்டும் அசுப கிரகங்களாகட்டும் ரெண்டுமே ஈக்குவல் பலத்தோட இருந்துச்சு. சம பலத்தோட ஒவ்வொரு கிரகம் செயல்பட்டு வந்தது. அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது புறத்தோற்றத்துல முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தனி மனித வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு மாதிரி டம்ப் ஆகி டிப்ரெஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பேன். கிட்டத்தட்ட 2025 அப்படித்தான் இருந்துச்சு. பட் 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதாவது 2025 ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்களா, அந்த டிப்ரெஸ்டான விஷயங்களை போக்குவதற்கான வழிகளை இந்த 2026 நமக்கு காண்பித்து கொடுக்கும். அது தவிர நிறைய டம்பான விஷயங்கள் இந்த 2026 வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ பொதுவா இந்த 2026 ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும். பட் இனி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு தெளிவான நிலை, சரியோ தப்போ இதை எடுத்து செய்வோம் அப்படின்னு மக்கள் ஒரு இலக்கை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வாழ்க்கையில பெருசா அந்த தேக்க நிலை அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2025 கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது மழை தான். வருடம் முழுவதுமே மழை இருந்துச்சு. அதையுமே 2025 பலன்ல சொல்லியிருந்தோம். 2024 நல்ல மழை இருக்கும், பட் நீர் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த வருடம் முழுவதுமே இருந்துச்சு. 2026 பார்த்தீங்கன்னா இந்த மழை சார்ந்த விஷயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்நிலைகள்லாம் சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பிறகு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு நீர் அப்படிங்கிறது கிடைக்காது. நீர் பற்றாக்குறை தான் ஏற்படும். தண்ணீர் பஞ்சம் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போதைக்கு பூமி குளுமையாக இருந்துகிட்டு இருக்கு. பட் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல பூமி வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் 2026 அது பெரிய மேஜர் கிடையாது. 2026 இந்த மழை சார்ந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். 2026 நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச சேமிக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்லது. தவிர ஓராவே இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி போகக்கூடியதாக தான் இருக்கும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 2026 கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ராசியில குரு இருந்து வந்தாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு மாறக்கூடிய நிலை, உச்சம் பெறக்கூடிய ஜென்ம குரு அகலக்கூடிய நிலை. தவிர ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்து படாத வலுப்படுத்திய நிலை. இப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு குருனுடைய பார்வை கிடைக்க பெற்று வருது. சனியும் தன்னுடைய இயல்பு நிலையில கொஞ்சம் இறங்கி வர்றாங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அமைப்புகளை கொண்டு வரக்கூடிய நிலைகளாக பார்க்கப்படுது. ஸோ இது 2025 கம்பேர் பண்ணும்பொழுது உண்மையில 2026 வருடம் அப்படிங்கிறது மீனராசிக்கு ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு டம்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெருசா ஏற்றமும் இல்லை இறக்கவும் இல்லை அப்படி. ஆனால் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய இடமாற்றங்கள் இருந்திருக்கும். ஒரு இடம் விட்டு வேற இடங்களுக்கு போய் தங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு தற்காலிகமாக சில இடங்களுக்கு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். வேலையில சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். நிறைய விஷயங்கள் பிடித்தும் பிடிக்காமலும்
ஏற்றும் ஏற்காமலும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். எதுவுமே விருப்பப்பட்டு செய்யக்கூடிய நிலைகள் இல்லை, கட்டாயத்தின் பேர்ல வேற வழியே இல்லை அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களாக தான் பெரும்பாலும் இருந்து வந்திருக்கும். எதை எடுத்தாலும் ஜானேன்னா முளை சறுக்குதுங்கிற மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது ரொம்பவுமே மனசுக்கு வருத்தத்தை கொடுத்துட்டு தான் வந்தது. பட் அதே கிரக நிலைகள் தான் மீனராசிக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்கக்கூடிய வலிமையும் கொடுத்துட்டு வந்தது. ஏன்னா எந்த கிரகங்கள் எல்லாத்தையுமே முடக்கி போட்டுட்டு இருந்ததோ அதே கிரக நிலைகள் தான் மீனராசிக்கு இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அந்த வலிமையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தது. அதனாலதான் ரொம்ப பெரிய அளவுல சிக்கல் இல்லாம எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வந்தாங்க. முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தம் தான். ஆனாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோபலமும் மன தைரியமும் மிதன ராசிக்காரங்களுக்கு உடன் வேலை செஞ்சுட்டு தான் வந்தது. உண்மையிலே சொல்லப்போனா இவ்வளவு கஷ்ட காலங்கள்லையும் கூட தன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்களை மிதன ராசிக்காரங்க செஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. மனசுக்குள்ள 1000 கஷ்டம் வேதனைகள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயங்களை மறுக்காம செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. இப்படி தன்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க பயனுள்ளதாக ஒரு நபராகத்தான் இருந்துட்டு வந்திருப்பாங்க. உண்மையில அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப மீனராசிக்காரங்க எல்லாருமே ஒரு பக்குவமான மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை பாடங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. 2025 முழுவதுமே இந்த விஷயங்கள்லாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பெருசா அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னா சொல்றதுக்குள்ள கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாக்கு பறிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலைகள் 2026 மாறுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும். மெயினா ஜென்ம குரு அப்படிங்கிறது மாறுது. ஸோ ரொம்ப மன இறுக்கமான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள், கடமைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற இனி விருப்பப்படி விஷயங்கள் காரியங்களை செஞ்சுட்டு வருவாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய திறன் என்பது உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய திறன் என்பது உருவாகும். மீன ராசிக்காரங்க டம்பா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. கொஞ்சம் பிரிஸ்கா எல்லா விஷயங்களும் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இடையில ஏற்பட்ட இருந்த அந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிற நிலைகள்லாம் மாறுபட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். இந்த 2024, 25 பார்த்தீங்கன்னா சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தா திரும்பவும் பழைய விஷயங்களுக்கே திரும்ப போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றத்தை பார்த்து வந்தவங்களுக்கெல்லாம் அந்த தற்காலிக மாற்றம் முடிவு பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். ஸோ மீண்டு வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு. கிளியரா சொன்னா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். பட் அதை விட்டுட்டு ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த விஷயங்களை விட்டுட்டு பிடித்தோ பிடிக்காம ஏதோ ஒரு விஷயங்களை நோக்கி மாறுபட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2026 மீண்டும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். கடமைக்காக அப்படின்னு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனாலேயே மிதன ராசிக்காரங்க மீண்டும் ஒரு நல்ல நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும். மெயினா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கெரியர் பேஸ்டான விஷயங்கள், குறிப்பா மிதனராசிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதும் இந்த விஷயங்கள்ல தான். தொழில் வேலை உத்தமமாக எல்லா மிதன ராசிக்காரங்களும் சரி, மிதன லக்னக்காரங்களும் சரி, ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். ஜானேர்னா முளம் இல்லை, மொத்தமாகவே சறுக்கி விடுது அப்படிங்கிறதா மிதன ராசியோட நிலை. என்ன செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, கடைசி நேரத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் சொதப்பிடுது, நம்பினவங்க கைவிட்டுறாங்க. ஏன் நம்மளுடைய மனமே கூட கடைசி நேரத்துல நமக்கு எகென்ஸ்டா தான் வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. குறிப்பா இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த நிலைகள் அப்படிங்கிறது 2026 கட்டாயமாக மாறுபடும். பட் என்னன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது முதல் 6 மாதம் 2வது 6 மாதம் அப்படிங்கிற நிலைகளை தான் செயல்படும். ஸோ முதல் 6 மாதம் அப்படிங்கிறது பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. மாற்றங்களுக்கான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகளை தான் பார்த்து வருவீங்க. 2வது 6 மாதம் அப்படிங்கிறது அதனுடைய பலன்களை முழுமையாக பார்க்க முடியும். ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப்பெறும். தொழிலில் விருத்தி அடையும், தொழில் முன்னேற்றம் பெற்று வருவீங்க, வியாபார விருத்தி அடையும், வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட்ஃபுல்லாக அமையும். வாக்கு கொடுத்தவங்க வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைகள் என்பது உருவாகும். மற்றவங்களை நம்பி போகக்கூடிய நிலைகள், மற்றவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைகள் அப்படின்னு தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அந்த வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள், தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாய் நிறைய பேர் 2025 ஒரு மாற்றத்தை நோக்கி தான் போயிருப்பீங்க. பட் அது பெருசாக கை கொடுத்திருக்காது. நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைகள் தான். 2026 அப்படி இல்லை.
மீண்டும் பழைய நிலைகளுக்கு வரக்கூடிய அமைப்பு அல்லது புதுசா வேற ஒரு நிலைகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சக்சஸ் ஆன நிலைகள், பெருசா ஸ்ட்ரகிள் இல்லப்பா, முன்னாடி மோசம் இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் 2026 நல்லபடியாகவே இருக்கு. ஸோ தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு சாதகமான அமைப்புகள் தான். பொருளாதார நிலைகள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், அது உச்சம் பெற்ற நிலைகளில் செயல்படக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வலிமை பெறக்கூடிய அமைப்புகளை கட்டாயமாக கொண்டு வரும். 2025 இது எப்படி அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டாங்க. நிறைய பொருளாதார நெருக்கடிகள், தேவையில்லாத செலவுகள், திடீர் செலவுகள் அப்படிங்கிறது சில சிக்கல்களையும் மனஸ்தாபங்களையும் சங்கடங்களும் கொண்டு வந்துதான் இருக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய சங்கடங்கள் எல்லாமே ஓகே தான். எதுவாக இருந்தாலும் கைமீறி போகல அப்படின்னு ஒரு திருப்தியான சூழ்நிலைகளை பார்க்க முடியும். சேமிப்புகளை உருவாக்குவீங்க. செலவுகள் இருந்தாலும் செலவுகளுக்கு ஏற்ற வரவுகளும் கட்டாயமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுது. நீண்ட கால முதலீடுகள் அடிப்படையில் சில நல்ல சேமிப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடன் கொடுப்பதும் சரி, வாங்குவதும் சரி, மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம்னே சொல்லலாம். பழைய கடன்களை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமை, குடும்பத்தில் இருந்த சந்தை செலவுகள், வேண்டா விரோதங்கள் போன்ற நிலைகள் கூட இந்த 2026 இதெல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகளை மீனராசிக்காரங்க பார்த்துட்டு வருவாங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்கு. எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. கஷ்டமே வந்தாலும் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கூடவே இருக்கும் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு உறுதி. ஒரே ஒரு விஷயம் தான், அகலக்கால் வைக்காதீங்க. அபரிவிதமான வளர்ச்சியை எதிர்பார்க்காதீங்க. ஆக ஓகோனால எதிர்பார்க்கறது இந்த பொருளாதார விஷயங்களை வேலைக்கு ஆகாது. கறக்கமா கச்சிதமாக உங்களுடைய காரியங்களுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப இந்த பொருளாதார நிலைகளை நல்ல விஷயங்களும் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம். பழைய சிக்கல்கள் இருக்கு, அதை சரி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு. பட் அதே நேரம் ஆனா மூட்டையை நிறைச்சு கொடுத்துருமா, பீரோவை நிறைச்சிருமா, இல்ல இந்த ஒத்தையாரட்டையை பாக்குறது இங்க 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுத்துடலாமா அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் உகந்ததல்ல. பொருளாதார ரீதியாக நல்ல விஷயங்களை, சுபத்துவம் கொண்ட விஷயங்களை கொண்டுட்டு வரும். அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது. அதனால இந்த பொருளாதார விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. நல்ல விஷயங்கள் நோக்கி போவது உங்களுக்கு சாலச்சிறந்தது. இப்போது இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களும் சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே 2025 பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலவுலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்தளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆனால் சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு இருந்தது. எல்லாம் கைமீறி போகல, எல்லாம் கட்டுக்குள்ளதான் இருக்குங்கிற ஒரு நிலைகள் இருந்து வந்திருப்பீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை. எல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவாங்க. வீடு, வாகன விஷயங்கள், நிலவுலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அது சார்ந்த சங்கடங்கள் விலகுவதற்கும் நிறைய வாய்ப்புகள். கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் கூட ஒரு சாதகமான நிலைகளையே பார்த்து வரீங்க. பெரிய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்காது. குறிப்பா மீனராசிக்காரங்களுக்கு இந்த எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது. வேண்டாம் வரப்ப பேசிட்டு இருந்தவங்களும், குற்றம் குறைகளாக சொல்லிட்டு இருந்தவங்களும் இன்னும் பெருசா இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் கூட கொஞ்ச நாளைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற நிலைகள்ல ஒதுங்கி போகத்தான் செய்வாங்களே எல்லாமே. திரும்ப திரும்ப உங்களே சீண்டிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா இருக்காது. ஸோ எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ புது சுகங்கள் வகையிலும் கூட இது அந்த நிலைகளே காணப்படுது. வீடு, வாகன சுகங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பழுதுவாக்கக்கூடிய நிலைகள், ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல ஒரு அமைப்பையே கொடுத்துட்டு வருது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கு. குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சத்தமில்லாம காரியம் நடத்திட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு பெரிய சிரமம் இல்லை. எல்லாமே ஓகே தான். குடும்ப காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் குடும்பத்துக்குள்ள பட்டுப்படாமல் இருந்தவங்க கூட இந்த 2026 பாத்தீங்கன்னா குடும்ப விஷயம் அப்படின்னாலும் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. நிறைய பேருக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தானாகவே முன் சில விஷயங்கள், காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். உண்மையில அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் குடும்பத்துக்குள்ள கண்டிப்பாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய கருத்து வேற்றுமைகள் இருந்திருக்கலாம், சிக்கல்கள் இருந்திருக்கலாம். பட் என்ன நடந்தாலும் சரி, மிதனராசியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வந்துடும். இயல்பாகவே அது மிதனராசியினுடைய ஒரு சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். 2026 பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்கள், சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடும். பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறதே இருக்காது. குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு தனி ஈடுபாடுகளை காட்டி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ஒரு சுமூகமான குடும்ப வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு. குடும்ப உறவுகள்னு பார்க்கும்போது பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள், இது ரெண்டுமே நல்லபடியாக இருக்குங்க. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த மாதிரி சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை ஈஸியா சமாளிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைகள் கூட இருக்கும். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். மெயினா உடன்பிறப்புகள் அப்படிங்கிறதே மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கலான நிலைகள் தான். அதுலயும் குறிப்பா இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னா சொல்லவே வேண்டாம்.
இக்கரை கக்கரை பச்சைங்கிற மாதிரி சும்மா எதையாச்சும் ஒன்று ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது தேவையில்லாத மனஸ்தாபங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வருடம் அந்த விஷயங்களும் கொஞ்சம் தொடர்கதையாகத்தான் இருக்குது. அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிந்தால் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள், அலைச்சல்கள், மனசங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அப்பப்போ பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. 2026 இது கொஞ்சம் தொடர்கதையாகத்தான் இருக்குது. பட் அவ்வளோ பெரிய நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சுக்கூடிய. ஸோ உடன்பிறப்புகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. அதே நேரம் திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்பு இரண்டும் அளவான நிலைகள் இருக்கு. முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்களை பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படிதான். சிலருக்கு காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கைகூடும். பட் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். காதல் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மீனராசிக்காரங்களும் கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளை தான் செயல்பட்டு இருக்கும். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தாலும் நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்ல விஷயங்களை நல்லபடியாக பார்த்துடலாம். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி மாணவர்கள் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுத்தாங்க. பட் ரிஸ்க் எடுத்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். இருந்தாலும் மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு தான் எல்லா விஷயம் இருந்து வந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது அதே மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். பட் 2024 இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே வேலை செய்யுது. குறிப்பாக கல்வி வித்தைகள்ல எதிர்பாராத வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. சட்டுன்னு ஒரு விஷயங்கள் திடீர்னு ஒரு விஷயம் கைகூடி வந்துடும். நீங்க எதிர்பார்க்காத நிலைகள்ல ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் மீனராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் உண்டு. கல்வி வித்தைகள் எல்லாம் ஒரு நல்ல ஆதாய அனுகூலங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆண்டாகவே அமையுது. முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. ஸோ டோட்டலாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 ஆண்டு அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கு. வருட ஆரம்ப பகுதிகள் மட்டும் கொஞ்சம் மந்தமாக தான் போய்கிட்டு இருக்கும். வழக்கமான விஷயங்கள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கும். பட் வருடத்தின் பிற்பகுதிகள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து அதில் வளர்ச்சியும் பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த வருடம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.